ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 100 டேஸ் சேலஞ்ச் இன்னைக்கு டே 19ல் இருக்கோம். இன்னைக்கு ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி வெயிட்லாம் நோட் பண்ணிவிட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு ரன்னிங் போக ரெடி ஆகிட்டோம். கண்டிப்பாக ரன்னிங் போக எல்லாருமே நான் சொல்கிற மாதிரி வார்ம் அப் பண்ணிவிட்டு ரன்னிங் பண்ணுங்கள். அப்புறம் தான் ரன்னிங் பண்ணுற ரன்னிங் வந்து ஒரு ஹெல்த்தியாக ரன்னிங்காக இருக்கும், எந்த ஒரு இன்ஜுரி இல்லாமல் இருக்கும். நம்ம டே 18ல் சொல்லியிருப்போம், யாரும் வெயிட் இதுக்கு அப்புறம் குறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அதை யாரும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது நான் இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி செஞ்சு பார்த்துட்டேன். ரன்னிங் போய் வெயிட்டை வந்து ஒரு 72, 73ல் மெயின்டைன் பண்ணி பார்த்தேன். என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. என்னால் என்ன யாராலையுமே அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் சொல்லாதீங்க. ஏன்னா ஒன்று ஸ்லிம்மாக இருக்கணும், அப்படிலாம் குண்டாக இருக்கணும். இந்த ஊடையில் இடப்பட்ட 70 kg அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணவே முடியாது. அதனால் யாரும் தெரிஞ்சவங்க அப்படி சொல்லாதீங்க. நான் சொன்னதை தப்பாகவும் எடுத்துக்கிடாதீங்க. ஏன்னா ஸ்லிம்மானாலும் நான் இப்போ இன்னொன்று ஸ்லிம் ஆகுதுக்காண்டி மட்டும் இல்லை, 42 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடணும், அதுக்காண்டி தான் ஸ்லிம் ஆகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ரன்னிங் போனதுனால டயர்ட் ஆகிட்டு, அதனால் மத்தியான நேரம் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கோம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.